ஒரு ஸ்லோகம், அது தேத்திரிய உபநிடதம்னு சொல்கிற உபனிஷத்தில் வர்றது. சர்வ பாப பரிகாரோ ரக்த புரோக்ஷணாம் அவசியம் தத் ரக்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம். சர்வ பாப அப்படின்னா எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் ரத்தம் சிந்துதல் அவசியம். அந்த ரத்தம் பரமாத்மாவான கடவுளால் சிந்தப்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஸ்லோகம் வந்து படித்து எனக்கு 3 நாள் அந்த புக்கை படித்து தூக்கமே இல்லை. இது இப்படி வேதத்தில் இப்படி ஒன்று இருக்கா, கடவுள் தான் சிந்தனம் ரத்தத்தை அப்படின்னு சொல்லி, அதுவும் எல்லா பாவங்களுக்கு பரிகாரம்னு கிளியராக இருக்குது. அப்போ தான் எனக்கு இன்னும் தேடல் அதிகமாச்சு, நிறைய படிக்க ஆரம்பித்தேன். சமஸ்கிருதம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, சமஸ்கிருதம் படிக்கல. நான் உச்சரிப்பு எப்படி சரியாக பண்ண காட்ஸ் கிரேஸ். அது சாராசிரியர் அதான் சொல்லுவார். அங்கே எனக்கு தெரியாது சார், நீங்கள் சொல்லுங்கள் நான் அப்படி பேசுகிறேன்னாரு. சார் இல்லை சார் அப்படி இல்லை உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் வந்து ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கண்ணே. ஆனாலும் நான் கரெக்ட் பண்ணோன்ட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்க ஒரு குருக்கள்கிட்ட போய் அந்த படம் டப்பிங்க்கு முன்னால் நான் படித்து காமிச்சு இதெல்லாம் அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஒரு சிலது மட்டும் அவர் சொல்லி கொடுத்தாரு. அந்த இதுபடி தான் அந்த டப்பிங்கை பண்ணேன். அதனால் அந்த படம் வந்து எடுப்பதற்கு காரணமே வந்து அவங்க கேட்டது, அவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஒரு குரூப், அந்த குரூப் அதுக்கப்புறமா வந்து இப்போ அது உடஞ்சிட்டு இல்லை. அந்த பிரார்த்தனாலயான்றது நான் என் படத்து மூலமாக அவங்களுக்கு அந்த டிசைனே நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்ச் அது மாதிரி பண்ணி இங்கே தான் ஈக்காட்டு தாங்கல்ல அந்த சர்ச் ஆரம்பித்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து இங்கேயோ வேறு எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே இல்லை. சாது ஐயா மறிச்சதுக்கப்புறம் அது அப்படியே இதுவாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அதனால் எழுதப்பட்டது தானே வழி வேறு ஒன்றும். இப்போ நீங்கள் பொதுவாக கிறித்தவத்தில் சாதி அமைப்புகள், சாதி கட்டமைப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நிறைய சிக்கல்கள்லாம் வருதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க, நிறைய பேட்டிலாம் கொடுக்குறீங்க. அந்த நாட்களில் அந்த படம் ஆரம்பிக்கும் போது பிராமணர்களுக்கான ஒரு ஆலயம் இருந்தது மாதிரி தானே நீங்கள் சொல்கிறீங்க, அது சரின்னு நினைக்கிறீங்க? சரி இல்லை, அது நான் அப்போவே அது கான்ட்ரவர்சியாக அவங்கக்கிட்ட நான் பேசினேன். அவங்களுக்கு அது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாதுன்னு தான் சொன்னேன். அவரே உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ரகுநாதன் அவங்க வந்து அவங்க கணவன் மனைவியாக 2 பேருமே வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு வந்தவங்க. அவங்க பாஸ்டர் ரகுநாதன் போடும்போதே நான் அவங்ககிட்ட சொன்னேன், அது பண்ணாதீங்க, நம்ம ரகு வராண்டா ஆற்றுக்கு வராண்டான்னு அவங்க உங்கள் மாமியோ உங்கள் சித்தப்பா சித்தியோ கூப்பிடணும். இப்போ அது தடையாயிடும். நீங்கள் போட்டிங்கனாலே அவங்க அதோட என்ன பண்ணுவாங்க, ஒதுங்குவாங்க, இல்லை உங்களை விளக்குவாங்க, அது அந்நியப்பட்டுருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து சொல்லணும், போய் நம்மளை கேட்கும் போது சொல்லணும். நான் வந்து முதல்ல இப்படி இருந்தேன்னு சொல்லணுமே ஒழிய, முதல்ல இருந்த நான் தான் இது அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தி சொல்லுவதே தவறு. அதனால் வந்து ஒன்ஸு நீங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா புது சிஷ்யா ஆகிறீங்க. புது சிஷ்யா ஆகும்போது அதுக்கு எதுக்கு இந்த முதலியார் நாடார் ஐயங்கார் ஐயர் எதுக்கு?